ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிஎம் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல துவரம் பருப்பு எடுத்துக்கணும். துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 3-5 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். சாம்பாருக்கு நம்ம என்ன வெஜிடபிள் வேணால் போடலாம். வெங்காயம் தக்காளி பேசிக்காக போடுவோம். நான் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் 2 காய்கறி மட்டும் போடுறேன். வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ புளி ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற விடுங்க. இப்போ பருப்பு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. இது நம்ம நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வச்சுக்கணும். புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? எண்ணெய் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இந்த காயெலாம் வேகிறதுக்காக 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு, காய் நல்லா சீக்கிரம் வேகிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் இது. நல்லா கலந்து விடுங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் போதும். போட்டுட்டு இந்த மாதிரி தம் போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ காய் ஒரு 50% வெந்திருக்கும். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணி. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா வாசனையாக இருக்கும். இது போட்டால் நல்லா நிறைய போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், நீங்கள் வேணால் கட்டி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் அது வந்து நம்ம தாளிக்கும் போதே அந்த கட்டி பெருங்காயத்தை சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போடணும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க.
நிமிஷம் கொதிச்சா போதும், சாம்பார் ரெடி ஆகிடும். ஓகே வியூவர்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.